எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசத்துல 100 மொழிகளுக்கு மேல பேசுறாங்க அண்ட் 200க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டிகள் இங்க இருக்கு. இந்த நாடு ஒரு ஏழை நாடு தான், ஆனா இவங்க முகத்துல சிரிப்பில்லாத நாட்களை உங்களால பார்க்கவே முடியாது. அண்ட் உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும், ஒட்டகத்தோட ரேஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய சரியான நாடு இதுதான். ஆனா இங்க கொஞ்சம் வெயில் அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த நாட்டை தி பேபிள் டவர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல சோளமும் மீனும் இல்லாத ஒரு லஞ்சை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு தேசம் தான். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு சாட். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம Bkbytes. இந்த நாட்டோட அபிஷியல் பேரு ரிபப்ளிக் ஆஃப் சாட். இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி அண்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கு. இதோட பார்டர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்ல லிபியாவும், ஈஸ்ட்ல சூடானும், சவுத்ல சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கும் அண்ட் சவுத் வெஸ்ட்ல கேமரூன், நைஜீரியா இந்த மாதிரி நாடுகளும் இருக்கு. இந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,62,64,513 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது இது 70வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,84,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இது 20வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டில் 24% பேர் சிட்டிலையும், மீதி இருக்க 76% பேர் கிராம பகுதிகளிலும் வசிக்கிறாங்க. அண்ட் இந்த 24% பேர்ல 16 லட்சம் பேர் இந்த நாட்டோட தலைநகரான என்ஜமீனால வசிக்கிறாங்க. இதுதான் இந்த நாட்டிலேயே பெரிய நகரமும் கூட. இந்த நகரத்துல உப்பு, பேரிச்சை, அன்னாச்சி பழம் இதெல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இதுக்காக பிரத்யேக மார்க்கெட்டுகளும் இங்க இருக்கு. இதை தவிர இந்த தலைநகரத்தில் மெயின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி, மீன், இறைச்சி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதா இங்க மெயின் பிசினஸ். இது எல்லாத்தையும் தாண்டி ஆப்வியஸா இந்த என்ஜமீனா தான் சாடோட எக்கனாமிக்கல் சென்டரும் கூட. உங்க எல்லாருக்கும் தோணலாம் இந்த நாட்டோட பெயர் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா சாட் அப்படிங்கிறது நைல் நதிக்கு அப்புறமா ஆப்பிரிக்காலேயே மிகப்பெரிய நதி. அண்ட் இந்த நதியோட ஞாபக அர்த்தமா தான் இந்த நாட்டுக்கு இந்த பேரை வச்சாங்க. பட் இப்ப இருக்கிறத விட இந்த நதி 1963 சமயங்கள்ல 95% பெருசா இருந்தது. அதாவது இப்போ இது வளம் குன்றிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சாட்ல மக்கள் 80% பேர் ஏழையா தான் இருக்காங்க. சோ இதுல இருந்தே நீங்க சாட் எவ்வளவு ஒரு ஏழை நாடு அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இது மட்டும் இல்லாம இந்த நாட்டு குடிமகனோட ஒரு நாள் சராசரி வருமானம் 80 ரூபாய்க்கும் குறைவா இருக்கு. பட் இது இந்தியா மாதிரியே ஒரு இளமை நாடு. அது உங்களுக்கு தெரியுமா? எஸ், இந்த நாட்டு மக்களோட சராசரி வயது வெறும் 16 தான். இது மட்டும் இல்லாம இன்னும் ஷாக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லட்டுமா? இந்த நாட்டுல கனிம வளங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம தங்கமும் கொட்டி கிடந்திருக்கு. காலனி ஏகாதிபத்தியத்துல இருந்த ஒரு நாடு அப்படிங்கிறதுனால இங்க இருந்த கனிம வளங்களை ஆல்ரெடி வெள்ளக்காரங்க திருடிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்க கனிம வளங்களை இப்போ இங்க இருக்க அரசாங்கமும் பணக்காரங்களும் திருடிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த நாடு இவ்வளவு ஒரு ஏழ்மை நாடா இருக்கு. இங்க இந்தியன் படத்துல சொன்ன மாதிரி வேலையை மீறதுக்கு லஞ்சம் வாங்கல, வேலை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறாங்க. எஸ், இங்க எந்த வேலை நடந்தாலும் இவங்களுக்கு டேபிளுக்கு கீழே பணம் வேணும். அப்பதான் இங்க வேலை நடக்கும். இங்க யாருக்கும் எதை பத்தின பயமும் கிடையாது. குறிப்பா வன்முறைகள் இங்க ரொம்பவே அதிகமா நடக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சா லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இந்த நாடு முழுவதுமே இருக்கு. இதனாலேயே இங்க ராத்திரி அதிகமா யாரும் ஊர் சுத்துறது இல்ல. குறிப்பா டிராவலர்கள் சாயந்தரம் 6 மணிக்கு மேல இங்க வெளியே சுத்துறதே இல்ல. அப்படியே மீறி சுத்துறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் சுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். சாத் ஒரு பாலைவன தேசம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 70%க்கும் மேலான நிலப்பரப்பு இங்க பாலைவனம் தான். அந்த பாலைவனத்தோட பேரு சஹாரா. சின்ன வயசுல இந்தியன் கிரிக்கெட் டீமோட டி-ஷர்ட்ல எழுதிருக்குமே அதே பேரு தான். இந்த சஹாரா பாலைவனம் நான் சின்ன வயசுல இந்தியால இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்படி பாலைவனமா இருக்கிறதாலேயே இங்க விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல இவங்க அதிகமா விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளமும் திணையுமா தான் இருக்கு. இந்த சோளமும் திணையும் எல்லா உணவு வகைகள்லயும் உங்களால சாடுக்குள்ள பாத்திர முடியும். அண்ட் விவசாயத்தை தவிர யுரேனியம் அண்ட் தங்கத்தை எடுக்கிற வேலைகள்லயும் இந்த நாட்டு மக்கள் ஈடுபடுறாங்க. ஆனா சாதுக்குள்ள உள்நாட்டு மோதல்கள் காரணமாகவும் நாடு ரெண்டா பிரிஞ்சிருக்கிறதாலையும் இங்க வாழ தகுதியற்ற சூழல் நிலவுது. 2003 இருந்து சாட்டோட முக்கிய பொருளாதார ஆதாரமா இருக்கிறது கச்சா எண்ணெய். எஸ், இங்க கச்சா எண்ணெயும் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பருத்தி இந்த நாட்டுக்கு பணம் கொண்டு வந்து சேர்த்துச்சு. இந்த நாட்டுல கச்சா எண்ணெய் இருக்கு, பருத்தி இருக்கு,
கனிம வளங்கள் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஏழை நாடு. அதுக்கான முக்கிய காரணம் கரப்ஷனும் உள்நாட்டு பிரச்சனைகளும். இந்த மாதிரி பிரச்சனைகளாலேயே 2020 ஐக்கிய நாடுகளோட HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி இந்த நாடு வளர்ச்சியில கீழ இருந்து 3வது இடத்துல இருக்கு. அதாவது கடைசியில இருந்து 3வது இடத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க சம்பாதிக்கிற இன்னொரு விஷயம் இறைச்சி ஏற்றுமதி. இங்க இறைச்சிகளும் மீன்களும் அதிக அளவுல எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அதுலயும் குறிப்பா ஒட்டக வளர்ப்புல இந்த நாட்டு மக்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒட்டக ரேஸும் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் சாட்டோட ஒட்டகங்களை வாங்குறதுக்கும் ஆப்பிரிக்காவை சுத்தி இருக்க மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா இது ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் நல்ல வேகமா ஓடக்கூடியதாகவும் இருக்கு. அண்ட் இந்த ஒட்டகங்கள் திபெஸ்டி மலையில வாழும் டிபு பழங்குடி மக்களால ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம். சில சமயங்கள்ல கிராமத்து சாம்பியன்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போட்டிகள் நடத்துவாங்க. அந்த ஒட்டக பந்தயத்துல பங்கேற்றுக்கிறதுக்காக உலகம் முழுவதுல இருந்தும் மக்கள் திபெஸ்டியை நோக்கி வருவாங்க. இந்த திபெஸ்டி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைவாழ் மக்கள் வாழும் இடம் அப்படின்னு அர்த்தமா. இந்த சாத் அப்படிங்கிற நாட்டை நீங்க ஃபுட்பால் மூலமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல நிறைய ஃபேமஸான ஃபுட்பாலர்களை நாம பார்த்திருக்கோம். ஆனா இந்த நாட்டு மக்களே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ள டாக்டர்ஸ். ஆமாங்க, 23,600 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இந்த நாட்டுல இருக்காங்களாம். அவ்வளவு டாக்டர் தட்டுப்பாடு இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. இதனாலேயே இந்த நாட்டுல நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுலயும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நிலவுது. வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சாட் நாட்டை மக்கள் தி பேபிள் சிட்டி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 200க்கும் மேலான கம்யூனிட்டிகள் இருக்கு அண்ட் 100க்கும் மேலான மொழிகள் இந்த மக்கள் பேசுறாங்க. சாடுக்குள்ள ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் இடைவெளியிலையும் உங்களால மொழி மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர இங்க அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். ஒன்னு அரபிக், இன்னொன்னு பிரெஞ்சு. இதுல ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, மக்கள் இத்தனை மொழிகள் பேசினாலும் இங்க டிவி சேனல்கள் ஒன்னே தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு சேனல் தான் இருக்கு. அந்த சேனலோட பேரும் டெலிசாட். இது ஒரு பிரெஞ்சு சேனல். டிவி சேனல்கள் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இது ஒரு ஏழை நாடு அப்படிங்கறதுனால எத்தனை வீட்டுல டிவிகள் இருந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறது ரொம்பவே சரி. அது மட்டும் இல்லாம கரண்ட் கூட சில நகரங்கள்லயும் பல கிராமங்கள்லயும் இல்ல அப்படிங்கறதும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். சொல்ல போனா சாட் மக்கள் இந்த 20வது செஞ்சுரியில கூட 1960களில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருந்தாலும் இங்க பண்டிகைகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் எந்த குறைபாடுமே இல்லை. அண்ட் அந்த பண்டிகையில ககாரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவங்க கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. இது இந்த நாட்டுல ரொம்பவே பாப்புலரான ஒரு இசை கருவி. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த நாட்டுக்குள்ள இருக்க எல்லா ஆண்களுக்கும் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இது கம்பல்சரியான ஒரு விஷயம். இந்த மக்கள் ஏழைகளா இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எப்பயாவது வர டூரிஸ்டுகள் கூட இவங்க ரொம்பவே நெருக்கமா பழகவும் செய்யறாங்க. இப்படி வெளிநாட்டு மக்கள் கூட க்ளோஸா பழகிற இவங்க தன்னாட்டு மக்கள் கூட க்ளோஸா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்நாட்டுக்குள்ளேயே இங்க பிரச்சனைகளும் சண்டைகளும் கம்யூனிட்டிகளுக்குள்ள உருவாக்கிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க அதிகமா முஸ்லிம் மக்களும் கிறிஸ்டியன் மக்களும் தான் வசிக்கிறாங்க. இந்த 2 மதத்தை சார்ந்த மக்களுக்கு நடுவுலையும் சண்டைகள் எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரச்சனையெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் இன்னும் நாசமா போகணும்னு ஆசைப்பட்டு கையில் எடுத்த ஒரு விஷயம் தான் போதை பழக்கம். இங்க லோக்கல் ட்ரக்ஸ் அண்ட் லோக்கல் ஆல்கஹால்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ற மக்கள் ரொம்பவே அதிகம். குறிப்பா ஆண்கள் இங்க லோக்கல் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அண்ட் மற்ற ஆப்பிரிக்கா கண்ட்ரியில நடக்கிற மாதிரியே ஆண் எப்ப பார்த்தாலும் போதையிலேயே இருக்கான், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். பெண்கள் தான் தன் வீட்டையும் தன் நாட்டையும் காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆல்ரெடி இங்க டூரிஸ்டுகள் வரத்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்படியே கவர்மெண்ட் இந்த டூரிசத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க டூரிஸ்டை கிட்னாப் பண்ற பழக்கமும் நிறைய இருக்கு. இதனாலேயே இந்த தேசம் டூரிஸ்டுகள் சுத்தி பார்க்க தகுதியற்ற இடங்கள் பட்டியல்ல வந்திருக்கு. இருந்தாலும் சில தைரியசாலிகளும் சில அட்வென்ச்சர் டிராவலர்ஸும் இந்த நாட்டை சுத்தி பார்க்க வரத்தான் செய்யறாங்க. அண்ட் இந்த நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு போனா நீங்க இந்த நாட்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டும் அண்ட் பாதுகாப்பாகவும் திரும்பி வரலாம். இந்த நாட்டுல நேஷனல் பார்க்குகளும் மவுண்டன்களும் ரொம்பவே அழகாகவும் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தகுதியுடையதாகவும் இருக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திபெஸ்டி மவுண்டன்ஸ், அவோக் நேஷனல் பார்க், ஜக்கோமோ நேஷனல் பார்க்ஸ், போல், என்ஏடி அண்ட் சஹாரா பாலைவனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இங்க சுத்தி பார்க்கறதுக்கு தகுதியுடையதா இருக்கு. ஸோ அவ்வளோதான் மீடியர் பிகேபைட்டிஸ் சாட் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்ன மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக
இந்த போனஸ் பாயிண்ட். சாத் போகணும்னு விரும்பின நீங்க டிராவல் விசா அப்ளை பண்ணீங்க அண்ட் உங்ககிட்ட எல்லா ப்ரூஃப்ஸும் சரியா இருக்கு அப்படின்னா 20 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள உங்களுக்கு டிராவல் விசா கிடைச்சிரும். அப்படி டிராவல் விசா மூலமா சாத் போற உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு வெறும் 70,000 ரூபாயில இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும். இதுல நான் எல்லா சார்ஜையும் சேர்த்து தான் சொல்றேன். அண்ட் இந்த நாட்டில் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் CFA franc அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் CFA franc இந்தியன் கரன்சி கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 8 CFA franc சேர்ந்தாதான் ஒரு இந்திய ரூபாய்க்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அவ்வளோதான் மேடியர் Bkbytes. இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம Bkbytes.